தமிழகத்தில் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு வெகு விமர்சையாக தமிழ்நாடு முழுவதுமே கொண்டாடப்பட்டு வருகிறது. வேட்பாளர்களும் சரி, கள நிலவரமும் சரி மும்முரமாக உள்ளது. இன்னும் 7 தினங்களில் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையானது உள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் தான் இருக்கின்றோம். தற்போது நம்முடன் வந்தவாசி தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அம்பேத்குமார் 2 முறை வெற்றி பெற்றவர். மீண்டும் 3வது முறையாக அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது உள்ளது. தற்போது இந்த பகுதியில் இதுவரை செய்யாத நலத்திட்டங்களும், தற்போது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைத்து அவரது வாக்குகளை சேகரித்து வருகிறார் என்பதை தற்போது அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த பகுதி குறிப்பாக நம்ம மழையூரில் இருக்கோம். இந்த மழையூர் பகுதியானது தர்ணமலூர் ஒன்றியம் தெல்லாறு ஒன்றியத்துக்கு மையப்பகுதியாக இந்த மழையூர் அமைந்துள்ளது. இந்த மழையூர் சுற்றுப்பட்ட கிராம மக்கள் 20 கிராம மக்கள் தனியாக ஒரு ஊராட்சி ஒன்றியம் கேட்டாங்க. சென்ற முறை மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்று இங்கே தெல்லாறு ஒன்றியமும் பெருநல்மலூர் ஒன்றியமும் பிரித்து 3ஆக பிரித்து மழையூர் தலையிடமாக கொண்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, இங்கே வேலை வாய்ப்புகள் இளைஞர்கள் நிறைய இருக்கிறதுக்காக இங்கே ஒரு 45 ஏக்கர் ஏந்தல் கிராமத்தில் சிட்கோ ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே தலைவர் தளபதி அவரோட எண்ணற்ற பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். கோரிக்கைகள் இப்போ தலைவரோட அறிக்கை, தேர்தல் அறிக்கை மிக பிரமாதமாக மக்களிடையே மிகுந்த எழுச்சியும் வரவேற்பு பெற்றுள்ளது. உரிமை தொகை 2000 இருந்தாலும் சரி, அல்லது காலை உணவு திட்டம் 8வது வரை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதும் சரி, அல்லது முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி கொடுப்பதாலும் சரி, இப்படி பல எண்ணற்ற தேர்தல் அறிக்கை இல்லத்தரசி திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களிடையே மிகுந்த வரவேற்பு எழுச்சியாக உள்ளது. வெற்றி மிக பிரகாசமாக உள்ளது. பொறுத்தவரை தற்போது மும்முனை போட்டியாக தான் இருந்தது. கடந்த 2 முறை நீங்க போட்டியிடும் போது இந்த முறை 4 முனை போட்டியாக இருக்குது. தாவேக சார்பால உங்களுக்கு வரக்கூடிய வாக்கு வித்தியாசம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டி 4 முனை போட்டிலாம் நீங்க தான் சொல்றீங்க. எப்பயுமே 2 போட்டி தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 போட்டி தான் இங்கே. நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகாவும் சரி, தமிழகர் வாழ்வுரிமையும் சரி, அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியும் சரி, இங்கே களத்தில் இருக்கிறாங்க தவிர நம்ம கிட்ட அவங்க நெருங்கி கூட வர முடியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்ப கூட்டணி, மிகுந்த வலுவான கூட்டணி. இங்கே ஆதி திராவிடர்கள் வன்னிய சமுதாய மக்கள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த இடத்துல எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவனோட கூட்டணி. அது மட்டும் இல்லை, பேட்டல் தேசிய திராவிட முன்போக்கு கூட்டணி இங்கே வலுவாக உள்ளது. ஆகவே சென்ற 2016 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். 2021 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ச்சியா 2 முறை எம்எல்ஏ இருக்கீங்க. 3வது முறையா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க இந்த பகுதி மக்களுக்கு செய்யாததை இந்த முறையா எம்எல்ஏ வெற்றி பெற்றா நீங்க என்ன செய்வீங்க? இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்தவாசி மேல்மருவத்தூர் நெடுஞ்சாலில் மருதாடு அருகில் ஒரு 250 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கு. அது தமிழக தேர்தல் அறிக்கை தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான தளபதி அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் தளபதி தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி வந்தவாசிக்கு வந்தார். வந்தவாசிக்கு வரும்போது அவரிடம் கோரிக்கை வைத்தோம். ஆகவே சிப்காட் தொழிற்சாலை வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, வந்தவாசி அரசு பொது மருத்துவமனை 2011 2021 வரைக்கும் கடந்த கால அதிமுக ஆட்சியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஒரு சிறிதளவு கூட 1% கூட முன்னெடுப்பு செய்யவில்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற ஆட்சியில் 11 கோடி பேரில் பில்டிங் கொண்டு வந்திருக்கோம். அங்கே டயாலிசிஸ் சென்டர் கொண்டு வந்திருக்கோம். தாய் சேய் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் போதாது என்று நாங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தெரிவித்த போது மாவட்ட அளவிலான மருத்துவமனையை தரமுயர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே எங்களது முதல் கட்டமான வேலை என்பது 2026 ஆட்சி அமைந்தவுடன் அரசு பொது மருத்துவ தரமுயர்த்துதல், அது மட்டுமல்ல சிப்காட் கொண்டு வர, இது 2 தான் எங்களுக்கு மெயின் டார்கெட். இது வரைக்கும் வந்தவாசி தொகுதியில் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமா அது இருக்கு. அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலாம். அந்த பகுதி மக்களோட கோரிக்கை இருக்கு. அதே மாதிரி கோரப்பாய் வியாபாரம் செய்வங்களோட ஒரு கோரிக்கை, மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த அரசு சார்பாக தனியாக ஒரு கொள்முதல் நிலையம் அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது இந்த முறை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? நிச்சயமா பாய் நெசவாளர் பூங்கா ஒன்று அமைக்கப்படுன்றது அதிகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, 1760ஆம் ஆண்டு இங்கே வந்தவாசி பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த போர் தான் ஆங்கிலேயர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான போர். ஆங்கிலேயர் ஆட்சி பிடிச்சதுனால தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆகவே அந்த போர் உலகளவில் மிகப்பெரிய முக்கியமான போர். அந்த போர் நினைவு சின்னமாக இங்கே போர் நினைவு சின்னம் உருவாக்கி ஒரு சுற்றுலா தலமாக நாங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் தெரிவிச்சு போயிருக்கார்.